சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போதாகட்டும், அலுவலகங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்கு, நம்மக்கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகிறதுக்கு, நம்ம முகத்தில் ஒரு தெய்வீக கலை லக்ஷ்மி கடாட்சம் வரத்துக்கு, இப்படி சகலத்துக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கோமயம், அதாவது கோமியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா பசுவும் கன்றும் முதல்ல உள்ளே போவாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல வரவேற்பு. அவங்க உள்ளே போயிட்டு எல்லா ரூமையும் சுற்றிட்டு அவங்களுக்கு ஏதாவது தோணித்துன்னா அங்கே கோமியம் சாணம் இதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு விசேஷமானது அது. அதே மாதிரி நாம் கோமியத்தில் முகம் அலம்பினாலோ, கோமியம் கலந்த தண்ணீரை ஸ்நானத்துக்கு பயன்படுத்தினாலோ, கோமியம் கலந்த தண்ணீரை வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலோ, கோமியத்தை வீடு முழுக்க தெளித்தாலோ எல்லாமே நமக்கு நல்ல பயன்களை தரக்கூடியது. சும்மா தூக்கம் வருது, கொட்டாவியாக வருது, என்னால் சமாளிக்கவே முடியல, கண்ணை திறக்கவே முடியல, அப்படி இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது அப்படின்னு கோமியத்தை சுள்ளு சுள்ளுன்னு முகத்தில் அடித்தோம்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் காணாமல் போயிடும். இப்படி இந்த கோமியத்துக்கு அதீதமான பலன்கள் உண்டு. இப்போலாம் கோமியம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் பாட்டிலில் வர ஆரம்பித்தாச்சு. அந்த கோமியம் நாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி பயன்படுத்தும் போது அதற்கு உரிய ஒரு பலன்களை நாம் நிச்சயமாக அனுபவிக்க தான் செய்கிறோம். அதனால தான் கோமியம் பயன்படுத்த முடியாத வீடுகள்லாம் இந்த பஞ்சகவி விளக்கை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சகவி விளக்கு நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்லேயே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். கோமியமும் கூட நான் பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது உரிய முறையில் அந்த கோமியத்துக்கே உரிய நறுமணம் குறையாமல் நான் தரணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் கோமியம் கூட நான் உங்களுக்கு தரேன் நான், சரிங்களா? சரி, இப்போ இந்த கோமியம் அப்படின்னும்போது பசுமாடு வச்சுருக்கக்கூடிய வீடுகளில் அந்த கோமியம் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம். அவங்க நினைப்பாங்க நாங்களாம் எப்போ வேணாலும் கோமியத்தை பிடிச்சி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப தவறான ஒரு விஷயம். கோமியம் பிடிக்கிறதுக்கும் கூட நேரம் காலம் இருக்குது. கோமியம் அப்படிங்கிறது பகல் 12 மணிக்குள்ளே பிடிச்சிடணும். அதற்கு பிறகு அந்த கோமியத்தை நாம் பிடிக்கக்கூடாது. 12 மணிக்குள்ளே, பகல் 12 மணிக்குள்ளே கோமியத்தை பிடிச்சிடணும். அதற்கு பிறகு விடக்கூடிய கோமியம் அப்படின்றது நாம் பிடிக்கக்கூடாது. அதுக்கு பெரிய கதை இருக்குது, அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கோமியம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது யாராவது உங்களுக்கு தருவாங்க கோமியம், மாடு வளர்க்குற இடத்துல, மாட்டுத்தோழம் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதில் அவங்க கோமியம் பிடிச்சி வைப்பாங்க. அந்த கோமியம் அப்படின்றத நீங்கள் 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தப்பே கிடையாது. நீங்கள் வேணால் அந்த கோமியத்தை பிடிச்சி வச்சு பாருங்கள், அந்த கோமியத்தில் ஒரு புழு பூச்சி கூட வராதுங்க. அதாவது நல்ல ஒரு கோமியமாக இருந்துச்சுன்னா, 12 மணிக்குள்ளே, பகல் 12 மணிக்குள்ளே பிடிக்கக்கூடிய கோமியமாக இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை மாதம் வச்சுருந்தாலும் அதில் புழு பூச்சியாக வராது. நான் அந்த மாதிரி ஒரு 6 மாதம் வச்சுருந்த ஒரு கோமியத்தை மறந்துட்டேன். அது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கட்டும்னு வச்ச இடத்த மறந்துட்டேன் நான். அதற்கு பிறகு அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு நல்ல ஒரு வாடை அப்படின்றது ஒரு திடமான வாடையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு புழு பூச்சி கூட கிடையாது, ஒரு வண்டு புழு எதுவுமே இல்லை. அவ்வளோ சுத்தமாக இருந்தது அந்த கோமியம். இந்த மாதிரி நமக்கு கோமியம் கிடைக்கக்கூடிய இடங்களில் நாம் கோமியத்தை வாங்கி நாம் சில வாரங்களோ ஓரிரு மாதங்களோ அந்த ஒரே கோமியத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. காலை மாலை 2 வேளையும் நீங்கள் கோமியம் கலந்த தண்ணியில் குளிக்கலாம். கோமியம் கலந்த தண்ணியில் குளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கோமியம் குடிக்கிறாங்கங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அத்தனை சத்துக்கள் நிறைந்தது கோமியம் அப்படின்றாங்க. அதனால் நான் அவங்களை குடிக்க சொல்லலை. வாய் தவறி வந்த விஷயமும் கூட உண்மையான விஷயம்தான், அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்போ அந்த கோமியம் கலந்த தண்ணீர் அப்படின்றது நாம் குளிக்கிறோம். காலையில் மாலையில் 2 வேளையும் குளிக்கலாம், தவறு கிடையாது. வீடு துடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. வீடு முழுக்க தெளிக்கலாம், தவறு கிடையாது. முகம் அலம்பலாம், தவறு கிடையாது. இப்படி இந்த கோமியம் அப்படின்றத நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை வீணாக்காமல் பயன்படுத்துங்க.
சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு கோமியம் ஒரு இடத்துலேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு 2 வாட்டி கோமியம் வாங்குறீங்க அப்படின்னா 3வது முறை அந்த கோமியம் வாங்குறீங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு அந்த பசுமாட்டுக்காக தவிடு வாங்கிக்கிங்க, புண்ணாக்கு வாங்கிக்கிங்க, புல்லுக்கட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒரு 50 100 உங்களால் முடிஞ்சது கொடுங்க. எந்த ஒரு பொருளையுமே நாம் சும்மா வாங்கிக்க கூடாது. அவங்க சொல்லுவாங்க, கோமியம் என்னம்மா, நான் என்னம்மா பிடிச்சி விற்கவா போகிறேன், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வச்சுக்கோங்க, கோமியம் தானே, நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு ஒரு பெரிய மனசோட அந்த மாடு கன்று இதெல்லாம் வளர்க்கக்கூடியவர், பராமரிக்கக்கூடியவர் உங்களுக்கு சொல்லலாம். ஆனாலும் எந்த ஒரு பொருளையுமே யாருக்கிட்டையுமே நம்ம சும்மா வாங்கக்கூடாது. அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு பிறந்த வீட்டிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னாலும் அதை கூட நம்ம சும்மா வாங்கக்கூடாது, நம்ம ஆகமங்கள் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி கோமியங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி பல வாரங்கள், ஒரு சில மாதங்கள் வச்சு பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் 2 வாட்டி கோமியம் வாங்குறீங்கன்னா 3வது வாட்டி அந்த மாட்டுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. இல்லையா 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு கோமியம் பிடிச்சிடுவாங்க, அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். சரிங்களா? அதே மாதிரி அம்மா, நீங்கள் கோமியம் பற்றி எவ்வளோ சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கோமியம் பயன்படுத்தணும் அப்படின்னு, ஆனால் இங்கெல்லாம் கோமியம் கிடைக்க மாட்டேங்குதுமா அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பில் பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது. அந்த பஞ்சகவ்ய விளக்கு தினம் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றினாலே பசுமாட்டினுடைய அத்தனை பொக்கிஷங்களையும் நாம் பயன்படுத்திய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாம் தினந்தோறும் வீட்டில் ஒரு சின்ன ஹோமம் யாகம் நடத்திய ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த பசுமாடு எங்கே வளருதோ, எங்கே வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாக இந்த ஒரு தொகை அப்படின்றது இருக்கும். அதனால் இந்த பஞ்சகவ்யம் விளக்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரது மட்டும் கிடையாது. இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்கிற எத்தனையோ குடும்பங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரம். சரிங்களா? அதே மாதிரி பசுமாடு வச்சுருக்கீங்க இல்லையா, மாட்டு தொழுவம் வச்சுருக்கீங்க இல்லையா, நீங்கள் கூட இந்த பசுமாடுகளுக்கு எப்போதுமே ஒரு நல்லதை செய்யணும், பசுமாடுகள் நல்ல ஒரு ஆயுளோடு இருக்கணும், அதுங்க தேக வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பசுமாடுக்கு நேரம் தவறி நேரத்தில் இந்த கோமியம் பிடிக்கிறது, இந்த சாணம் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வளர்க்கக்கூடிய பசுமாடாகவே இருந்தாலும், உங்களுக்கு அதீதமான உரிமைகள் இருந்தாலும், அந்த பசுமாட்டுக்கிட்டேருந்து இந்த நேரத்துக்குள்ளே தான் இந்த சில விஷயங்களை நாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதை நீங்களும் கடைபிடிக்கணும். இப்போது நமக்கு ஒரு 9 மணி, இரவு 9 மணி, அதுக்கு மேலே நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியுதா, இல்லைப்பா ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறோம். அதே மாதிரி தான் இந்த கால்நடைகளும், அது உழைக்கணும் அப்படின்ற ஒரு நேரம் காலம் அதுக்கு இருக்குது. அந்த நேரம் தாண்டி அதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கால்நடைகளுக்கு துன்பத்தை தரக்கூடாது. அது வேலை செய்யும், அது உழைக்கும், மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லலையா, அது உழைக்கும். ஆனால் அத்தனை பாவங்களும் நம்மை வந்து சேரும். அதனால் மாட்டுத்தோடு வச்சுருக்கீங்களா, நீங்கள் கூட 12 மணிக்குள்ளே கோமியம் பிடிச்சி கொடுத்துருங்க யார் உங்ககிட்ட வந்து கேட்டாலும். அதே மாதிரி மாட்டு சாணம் கூட சரி, எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வச்சு பகல் 12 மணிக்குள்ளே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் கோமியம் சரி, மாட்டு சாணம் சரி, இதெல்லாம் நீங்கள் விற்கிறது அப்படின்றது அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. சரிங்களா? சரிங்க, இப்போ நான் பஞ்சகவ்ய விளக்கை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்மளுடைய sinning9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் தரேன். நான் யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போலவே ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.